அனைவருக்கும் வணக்கம். என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஹேஷ்டேக் வந்து நிறைய மாணவர்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதோட நியூஸ் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாவது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வரும் ஹேஷ்டேக் குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாத நிலையில் விவான் குரூப் 2 ரிசல்ட் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கீதன். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். குறிப்பாக 5446 குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணியிடங்களுக்கான அந்த முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. 10 மாதங்களை கடந்தும் இதுவரை தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை. குறிப்பாக ஒரு 80% முதல் 85% அந்த விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மட்டுமே தற்பொழுதைய அளவில் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த முடிவுகள் வெளியாவதில் தாமதமாக இருக்கும் நிலையில் தேர்வர்கள் தற்பொழுது இந்த எக்ஸ் தளத்தில் விவான் குரூப் 2 ரிசல்ட்ஸ் என்கின்ற அந்த ஹேஷ்டேகை இந்திய அளவில் தற்பொழுது ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள். நேற்றைய தினம் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகின்ற தேதி குறித்த அறிவிப்பு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நேற்று மாலைக்குள் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அப்படி எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் தேர்வர்கள் தற்பொழுது இந்திய அளவில் இந்த விவான் குரூப் 2 ரிசல்ட்ஸ் என்கின்ற அந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். அண்மை செய்தி இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வரும் வி வாண்ட் குரூப் 2 ரிசல்ட் எனும் ஹேஷ்டேக் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது வி வாண்ட் குரூப் 2 ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஹேஷ்டேக்கை பார்த்து அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்மை காலமாக சில தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவது தேர்வர்களிடையே மிக பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அலுவலர்கள் நிலையில் குரூப் 2, 2A என்ற 2 நிலைகளில் 6000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல் கட்ட தேர்வு முடிந்து 2ஆம் கட்ட முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது. இந்த தேர்வு முடிவுகள் தான் வெளியிடுவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக மிக விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தது. ஆனாலும் கூட தற்போது வரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்த ரிசல்ட் விவகாரம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இன்று மாலைக்குள், அதாவது நேற்று மாலைக்குள்ளாக அறிக்கை வெளியாகும் என்று